நிர்பேந்தர் மிஸ்ரா மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர். ஒரு காலத்தில் டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர். ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களுடைய அனைத்து அலுவலக வேலையையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜகவிற்கும் மிக மிக நம்பகமான இவரை இந்த மோடி அரசாங்கம் ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு தலைவராக நியமித்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த இந்த நிருபேந்தர் மிஸ்ரா இன்று வாயை திறந்து ஊடகத்தின் மத்தியில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ராமர் கோயிலில் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணம், நகை, தங்கக்கட்டி, வெள்ளி ஆபரணங்கள் போன்ற பல விடயங்கள் மாயமாகிக் கொண்டிருக்கிறது, திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை ஆதாரத்துடன் போட்டு உடைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது. இந்த முறைகேடுக்கும், இந்த கொள்ளைக்கும், இந்த மோசடிக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது RSS அமைப்பினுடைய துணை அமைப்பான VHP, அதாவது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினுடைய வைஸ் பிரசிடென்ட் சம்பத் ராய் தான் இதற்கு காரணம் என்று போட்டு உடைத்திருக்கிறார். கட்டுக்கட்டாக கழிவறையில் பிடிக்கப்பட்ட பணம், காணாமல் ஆக்கப்பட்ட தங்க பெட்டிகள், இந்த RSS காரரான சம்பத் ராயினுடைய டிரைவரிலிருந்து உதவியாளர் வரை வாங்கி குவித்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இவை எல்லாம் ஒரு மிகப்பெரிய பூதத்தை கிளப்பி இருக்கிறது. யார் இந்த சம்பத் ராய்? ஏன் RSS காரர், குறிப்பாக RSS உச்சபட்சமான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது மோடிக்கு மிக நெருக்கமான IAS அதிகாரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மோடிக்கும் RSSக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பனிப்போரில் ராமர் கோயில் விவகாரம் பூதகரமாக்கப்படுகிறதா? உண்மையிலேயே கடந்த 4-5 ஆண்டுகளில் ராமர் கோயில் அறக்கட்டளையில் மொத்தமாக வசூலிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? இந்த பணம் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறது? யாருடைய பொறுப்பில் இருக்கிறது? இதில் எவ்வளவு தொகை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்து இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? திரு நிர்பேந்தர் மிஸ்ரா அவர்கள் வெளிப்படையாக பத்திரிகையில் என்ன உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஜூன் 9, 2026 மஹிபால் சிங் அப்படிங்கக்கூடிய ராமர் கோயில்ல வேலை பார்த்த நபர் ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்கிறார். அப்படி ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது ராமர் கோயில்ல இப்ப இருக்கிறார் இல்லையா அக்கௌண்டன்டா, அவருக்கு முன்னாடி லேக்கா பிரபாகர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் ராமர் கோயிலுடைய அக்கௌண்டன்டா இருந்தாரு. அவர் 2021 மார்ச் மற்றும் ஏப்ரல் 2022 இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வேலை பார்த்தாரு. அவர் வேலை பார்த்த காலகட்டத்தில் கவுண்டர்ல, அதாவது பக்தர்கள் டொனேஷனா கொடுப்பாங்க இல்லையா, காணிக்க போடுவாங்க இல்லையா உண்டியல்ல, அப்படி வரக்கூடிய பணத்தை எண்ணக்கூடிய பொறுப்புல அந்த அக்கௌண்டன்ட்ல அவர் இருந்தாரு. அப்படி பணம் எண்ணும் போது ஒரு நாளைக்கு 12 லட்சம் வரைக்கும் பணம் வரும். அதுல கிட்டத்தட்ட 9 - 10 லட்சம் வரைக்கும் தான் கேஷ் வந்த மாதிரி அவர் கணக்குல காமிப்பாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கமான பணத்தை கேஷ்ல காமிக்காம தவிர்ப்பாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் ஓப்பனா வெளியிடுறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 செப்பரேட் செஸ்ட் பாக்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படிங்கிறாரு. அதாவது தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் அல்லது தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் போட்டு வைக்கக்கூடிய அந்த பெட்டிகள், அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பெட்டிக்கு மேல ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய செய்தியை அவர் வெளியிடுறார். இந்த செய்தியை எப்ப வெளியிடுறாருன்னா, அவர் 2026 ஜூன்ல தான் வெளியிடுறாரு. இது நடந்தது 2021, 22 அந்த காலகட்டத்திலேயே இது போன்ற ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. அப்பவே பாத்தீங்க அப்படின்னா இந்த லேக்கா பிரபாகர் அப்படிங்கிறவர் அந்த அக்கௌண்டன்ட் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது ராமர் கோயில் குறித்தான வரக்கூடிய சர்ச்சையினுடைய முதல் புள்ளி அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. 2020 பாத்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலுக்கு நிலம் வாங்குவதற்காக பணம் செலவழித்தார்கள் இல்லையா அந்த ராமர் கோயிலுடைய ட்ரஸ்ட். அப்படி இந்த ட்ரஸ்டுக்கு நிலத்தை வித்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாஜக RSS சார்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பிளாட்டை 2 கோடிக்கு வாங்கி ராமர் கோயில் ட்ரஸ்டுக்கு 18 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஆவணத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய சஞ்சய் ராய் வெளியிட்டார். சோ அப்பவே இது ஒரு பெரிய பரபரப்பான விடயமாக மாறிச்சு. 2019 உச்சநீதிமன்றம் ராமர் கோயிலை கட்டலாம்னு உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு 2020 பிப்ரவரி 5 ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு 15 பேர் தலைமையா இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 12 பேர்த்த அரசு நியமிக்குது. எதுக்கு? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு. இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ராமர் கோயிலை கட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அறக்கட்டளை, அதற்கு முக்கியமான பொறுப்பில், தலைமை பொறுப்பில் வர்றவர் தான் இந்த மிஸ்ரா IAS அவர்கள். இவர் ஒரு காலத்தில் டெல்லியில மோடி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தவர். குறிப்பாக
இவர் இருந்த காலகட்டத்தில் மோடி அவர்களுடைய பிரதமர் அலுவலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். ரொம்ப கலோக்கியலா சொன்னா மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர், அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஒட்டுமொத்த பாஜகவுக்கு நெருக்கமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இப்படி நம்பகமா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியை மோடி அவர்கள் தான் நியமிக்கிறார். எதுக்கு அப்படின்னா இந்த ராமர் கோயில் கட்டுமான ட்ரஸ்டுக்கு தலைமை பொறுப்புல உட்கார வைக்கிறார். இப்படி தலைமை பொறுப்புல உட்கார வைக்கும் போதே அப்பவே பல சர்ச்சைகள் வந்துச்சு. என்ன சர்ச்சைகள் வந்துச்சு அப்படின்னா, இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு, வழக்கமா RSS காரங்க, VHP காரங்க, இது மாதிரி இந்துத்துவாவில் மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர்கள் தான் இந்த ட்ரஸ்டுக்கு தலைவரா வரணும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உள்ள வர்றாரு அப்படின்லாம் சர்ச்சையான பேச்சுக்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் ட்ரஸ்டுக்கு பொறுப்பேற்று அந்த காலகட்டத்திலேயே இந்த நிலம் வாங்கப்பட்டது ஊழல் அப்படின்னு பல செய்திகள் வந்துச்சு. இன்னொரு செய்தி வந்துச்சு, 2019 உச்சநீதிமன்றம் ராமர் கோயில் கட்டலான்னு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அயோத்தியை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்களை பாஜக, RSS காரர்கள், மினிஸ்டர்கள், சிஎம், மாநிலத்துல பாஜக சிஎம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த நிலத்தை வாங்கி போட்டிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க. யார் யார் பேர்ல எவ்வளவு நிலத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆதாரத்தை வெளியிட்டாங்க. சோ இப்ப சாமானிய எளிய ஏழை இந்துக்களுக்கு தான் ராமர் கோயில் புனிதமானது, அங்கு ராமர் இருக்கிறார், நாம் வழிபட போகணும் அப்படிங்கக்கூடிய பக்தியை போதிக்கிறாங்க. ஆனா RSS பாஜகவை சார்ந்த ஆட்கள் அந்த ராமர் கோயில் கட்டுறதுல இருந்து இன்னைக்கு ராமர் கோயில்ல பணத்தை திருடுறது வரைக்கும் எல்லாமே தங்களுக்கான ஒரு பிசினஸ் தான் பார்த்துருக்காங்க. 1990களில் அங்க இருந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டுறதுக்கு பல முயற்சிகள் இவங்க பண்ணாங்க. அந்த ராமர் கோயில் இடிப்பை மையமாக வச்சு இந்தியா முழுக்க கலவரம் நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான உயிர்கள் கொலை செய்யப்பட்டது, பல நூற்றுக்கணக்கான பெண்களுடைய மானம் பறிக்கப்பட்டது. அவ்வளவு மோசமான சம்பவத்துக்கு பிறகு RSS ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, சட்ட போராட்டத்தை பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, ASI வச்சு எப்படியோ தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் வாங்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பாபர் மசூதிக்கு முன்னாடி அங்க ராமருக்கு கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவே கிடையாது. ASI ஆர்கியாலஜி ரிப்போர்ட்டின் படி அங்கு ராமர் கோயில் இருந்ததற்காக எந்த உத்தரவாதமும் கிடையாது. அங்க சில பில்டிங்கள் இருந்திருக்கு. சோ இங்க பெரும்பான்மை மக்களுடைய மனதின் அடிப்படையில் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு ராமர் கோயில் கட்டுவதற்காக இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்தது. இதுதான் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினுடைய ஒரு சாரம். போய் கூகுள்ல உட்கார்ந்து தேடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவு என்ன அப்படிங்கிறது அப்படியே PDF இருக்கு. அதுல யாரெல்லாம் எந்தெந்த நீதிபதி எல்லாம் ராமர் கோயில் கட்டலாம் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, 5 பேர். அந்த 5 பேர் இந்த தீர்ப்புக்கு பிறகு அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு என்னென்ன பதவிக்கு போனாங்க அப்படின்னு தேடி பார்க்கலாம். அதுவும் கூகுள்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது ராமர் கோயில் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டை பாஜக, RSS தீவிரமா வெற்றிகரமாக அதை கட்டி முடிச்சாங்க. ஆனா கட்ட ஆரம்பிக்க துவங்கினதுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அதுல பல ஊழல்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கறதான் வெளிப்படையான உண்மையா இருக்கு. இதுல குறிப்பாக நிர்பேந்தர் மிஸ்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறையில திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டுக்கட்டா பணம் கிடைச்சிருக்கு. இந்த பணம் எப்படி இங்க வந்துச்சு, ஏன் இந்த பணத்தை வெளியே எடுத்துட்டு போக முடியாம பாத்ரூம்லயே போட்டுட்டு போனாங்க, யார் போட்டுட்டு போனாங்க, இதை எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ அவர் நேரடியாக காவல்துறைக்கு உத்தரவிடுறாரு. காவல்துறை, அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய சிறப்பு புலனாய்வு குழு, யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு நேரடியாக ராமர் கோயில் விவகாரத்தை விசாரிக்க துவங்குறாங்க. அந்த விசாரணையில என்ன நடக்குது, யார் உண்மையிலேயே பணத்தை என்றாங்க. இப்ப எல்லா பக்தரும் கோயிலுக்குள்ள போறாங்க, உண்டியல்ல காசு போடுறாங்க. என்ன ப்ராசஸ், அந்த உண்டியல்ல காசு போடக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு எண்ணுவதற்கு ஒரு தனியான சேம்பர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீக்ரெட் கவுண்டிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. இந்த சேம்பர் இந்த கோயிலுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அந்த கோயிலினுடைய ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ அப்ப அந்த சேம்பருக்கு அந்த பணம் வருது. அந்த பணத்தை எண்றதுல 24 பேர் இருக்கிறாங்க. அந்த 24 பேரும் RSS காரர்கள், ஏதோ ஒரு வகையில் RSS தொடர்புடையவர்கள். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணக்கூடிய ப்ராசஸ்ல SBI பேங்க்குக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த அயோத்தியால ஒரு SBI பேங்க் பிரான்ச் இருக்கு. அதனுடைய முக்கியமான ஸ்டாஃப்ஸும் இந்த என்ற ப்ராசஸ்ல ஈடுபடணும் அப்படிங்கறதுதான் ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்டே ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு திரு மிஸ்ரா அவர்கள் வெளிப்படையாக பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா NDTVக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, ABVP நியூஸுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, பாரத் வர்ஸ் TV 9க்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த 3 பேட்டி நீங்க எடுத்து பாருங்க. அப்பட்டமாக
போட்டு உடைச்சிருக்கிறார். இது பகல் கொள்ளை, அங்க ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரெக்கார்டே இல்ல, நோ ரெக்கார்ட்ஸ். எஸ்பிஐயும் இதை ஃபாலோ பண்ணல, எஸ்பிஐ இதுல தோத்து போயிருக்கு. கவுண்டிங்ல இருந்து கவுண்டிங்கை மானிட்டர் பண்ற வரைக்கும் எஸ்பிஐனுடைய, அதாவது ஸ்டேட் பேங்கினுடைய அபிஷியல்ஸ் ஈடுபட்டு இருக்கணும், அவங்க யாருமே ஈடுபடலை அப்படிங்கறத வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக அந்த கோயில்ல வசூல் பண்ணக்கூடிய டொனேஷன், இதை கவுண்ட் பண்றது, இதை திருப்பி கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்றது, இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு உட்பட்டது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப எஸ்ஐடி இதை விசாரிக்கலாம் நாங்க போனா அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிசிடிவி எல்லாம் 45 நாள்ல அதே டெலிட் ஆயிரும், ஏன்னா ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும், நாங்க வந்து அதை ஸ்டோர் பண்ணி எல்லாம் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 3 முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக இதை விசாரிக்கலான்னு போறாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்திருக்கு. விஜய் விஸ்வந்த் பண்டே IAS அப்படிங்கக்கூடிய டெப்டி கமிஷனரும் சரி, கிரண் எஸ் IPS அவரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், இது இல்லாம நீல் ரத்தன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் செக்ரட்டரி பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க 3 பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. என்னடா அது, இதுல வந்து எந்த சிசிடிவி காட்சிகளுமே இல்லை, இதெல்லாம் இல்லாம எப்படி இந்த விசாரணை நடத்துறது அப்படிங்கறத வந்து வெளிப்படையா அவர் வந்து கேட்கிறாரு. இதுல குறிப்பாக இந்த நிர்பேந்தர் மிஸ்ரா, மோடியினுடைய நம்பகத்திற்குரிய அந்த IAS அதிகாரி, இந்த ராமர் கோயில் கட்டுமானத்தினுடைய அந்த ட்ரஸ்டினுடைய பொறுப்பாளராக தலைவராக இருந்தவர். இவர் யாரை மென்ஷன் பண்ணி இல்ல இவருடைய தரப்பு யாரை குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராமர் கோயில் ட்ரஸ்டினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர் வேற யாரும் கிடையாது, RSS அமைப்பினுடைய VHP, அதாவது விஸ்வ இந்து பரிஷத் கிளை இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வைஸ் பிரசிடென்டான சம்பத் ராய். இதை ஏன் அவர் சொல்றாங்க அப்படின்னா, சம்பத் ராயினுடைய டிரைவர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா டின்னு யாதவ், இவர் வந்து கோடிக்கணக்கில் சொத்து வாங்கியிருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்தவர், அவரும் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கியிருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வெளியே வருது. அதுல வந்து இந்த டின்னு ராய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாரு, இது இல்லாம 2 ஹோட்டலு, டொயோட்டா ஃபார்ச்சுனர் SUV வாங்கியிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த உடனே தான் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, இந்த லோக்கல்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும். இவர் சாதாரணமா அவருக்கு ஒரு டிரைவரா வேலைக்கு போனவர் 4-5 வருஷத்துல இவர் எப்படி 50 கோடி சம்பாரிச்சாரு அப்படிங்கிற கான்ட்ரவர்சி எழுது. அந்த கான்ட்ரவர்சியினூடாக தான் இந்த விசாரணைக்கே வருது. இது மட்டும் இல்லாம லவ்குஷ் மிஸ்ரா அப்படிங்கிறவர், இவர் மேலேயும் அலிகேஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு ஒரு பிளாட் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர் மேல வருது. இவருக்கு வெறும் சம்பளம் 18,000 இருந்து 20,000 தான். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாயை இவருடைய கபோர்ட்ல மறைச்சு வச்சிருந்திருக்காரு. அதாவது சாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவு டங்க், அந்த சாணத்துக்கு அடியில வச்சு ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. அது வந்து மாற்றிருக்கு. இவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா வெறும் கார் மெக்கானிக், கோயில்ல அந்த கோயிலுடைய வாகனங்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கார் மெக்கானிக். இது இல்லாம அன்கல்ப் மிஸ்ரா அப்படிங்கக்கூடிய இன்னொருத்தர் கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கு அயோத்தியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உண்டியல்ல இருந்து வரக்கூடிய காசை அந்த சீக்ரெட் சேம்பர்ல வச்சு எண்ணுவாங்க இல்லையா, அப்படி கவுண்ட் பண்ணக்கூடியதுல ஒருத்தர். அந்த 24 பேர் கவுண்ட் பண்ணாங்க சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு நபர் இந்த அன்குல்ப் மிஸ்ரா அப்படிங்கிறவர். இது இல்லாம KD திவாரி, இவர் வந்து ஆர்னமெண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது நகைகள்லாம் கோயிலுக்கு தானமா போடுவாங்க இல்லையா, அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடியவர். இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 கோடி வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாம மனிஷ் யாதவ், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, டிரைவர் டின்னு யாதவ், அந்த RSS VHP தலைவராக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர், அந்த சம்பத் ராய், அவருடைய டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டிரைவருடைய மச்சான். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் ஒரு வீட்டுல வந்து நகையை வந்து பணத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட சம்பத் ராய் அப்படிங்கக்கூடிய RSS சார்ந்தவர் அந்த கோயில் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார். அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தான் கவுண்ட் பண்ணக்கூடிய ஆட்களை, கோயிலுக்கு வேலைக்கு நியமனம் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸை நியமிச்சிருக்கார். அப்ப இவர் என்ன பண்றாரு, RSS காரர்கள் தனக்கு சாதகமான ஆட்களை உள்ள கொண்டு வந்தாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இவர் உள்ள வந்து இவ்வளவு பெரிய கரப்ஷன்ல ஈடுபட்டு இருக்காரா அப்படிங்கிறதா SIT தீவிர விசாரணையாக இருக்கிறது. இவ்வளவு தீவிரமான விசாரணைகள் நடந்துட்டு இருக்கும் போது எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்கள் இது குறித்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராமர் கோயில் அப்படிங்கிறது புனிதமானது, எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகு இது கட்டப்பட்டது. ஆனா இந்த ராமர் கோயிலுக்குள்ள இந்த RSS சார்ந்த ஆட்கள் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள், ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய CM திரு யோகி ஆதித்யநாத் சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஊர்ல, இந்த உலகத்துல
இந்தியா போன்ற ஒரு நாடு ஒரு பெருமையான உச்சத்துக்கு அடையும் போது அந்த நற்பெயரை களங்கம் விளைவிப்பதற்காக சில பேர் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். வழக்கமா பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கத்தை ஏற்று யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆன்டி இண்டியன், அவங்க உண்மையிலேயே இந்த இந்தியாவுக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியா சோசியல் மீடியாலாம் எழுதுவாங்க. ஹச்ராஜா மாதிரி ஆட்கள்லாம் பொது வெளியில பேசுவாங்க இல்லையா? அதே போல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ராமர் கோயில்ல ஊழல் நடந்திருக்கு, இதெல்லாம் ஆதாரம்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு. அவர் முன்னாள் பிரின்சிபல் செக்ரட்டரி டெல்லியில. அது மட்டும் இல்லாம ராமர் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமினுடைய அந்த ட்ரஸ்டினுடைய ஹெட்டாக இருந்தவர். ஏதோ தெருவில் போறவங்க சொல்லல, அந்த ட்ரஸ்டினுடைய தலைவரே சொல்லுகிறார் இங்கு முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது, பகல் கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் தலைமையில தான் எஸ்ஐடி போட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணை எவ்வளவு லட்சணத்துல இருக்கு, எங்க போய் முடியும் அப்படிங்கிறத சிஎம் பேசுறத வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, இந்த நாட்டினுடைய பெருமையை, இந்த நாட்டு ஒரு உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய மாண்பை கெடுப்பதற்காக சில பேர் இது மாதிரியான சதியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எஸ்ஐடி ரிப்போர்ட் வந்துடும், ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, இப்ப எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாரு. எஸ்ஐடி விசாரணையை பண்ண போறது உத்தரப்பிரதேச போலீஸ். உத்தரப்பிரதேஷ் போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? யோகி ஆதித்யநாத் கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க கோயில் ஒரு தனி ட்ரஸ்டா இயங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது எஸ்ஐடி விசாரணை வந்ததுக்கு பிறகுதான் உண்மை வரும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? உண்மையிலேயே இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து வெளிவருமா? திரு மிஸ்ரா அவர்கள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, எதன் அடிப்படையில் அவர் சொன்னார், அங்க சிசிடிவி காட்சிகள் என்ன? ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா மணிபால் சிங் 2021 ஒரு ஊழல் நடந்துச்சுன்னு சொன்னார் பாத்தீங்களா? அப்பவே சிசிடிவி காட்சி எல்லாம் கிடையாது. 7-8 மாசம் சிசிடிவி டெலிட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃப்ராடு நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாம அந்த கோயிலை மூடி மறைச்சு அந்த ஆளை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இது போல உள்ள ஹிடனா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், இதை நாம ஏன் பேசணும்? இப்ப தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நாம ராமர் கோயில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் பேசணும்? ஒரு கோயில் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அந்த கோயிலில் இது போன்று ஆர்எஸ்எஸ் காரர்கள், இந்துத்துவ சக்திகள் வந்து உட்கார்ந்து சொத்தை சூறையாடுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஆட்கள், நடிகர் சந்தானம் மாதிரியான ஆட்கள், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு கோயில்களை தமிழர்கள்ட்ட கொடுங்க, தமிழ்நாட்டு கோயில்களை இந்துக்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோயில் இந்துக்கள்கிட்ட தான் இருக்கு. அறநிலைத்துறையில வேலை செய்யற எல்லாரும் இந்துக்கள் தான். ஒரு கிறிஸ்தவர் ஒரு முஸ்லீம் கூட அறநிலைத்துறை வேலைக்கெல்லாம் போக முடியாது. முழுக்க முழுக்க அறநிலைத்துறை சொத்து அப்படிங்கிறது இந்துக்கள்கிட்ட தான் இருக்கு. கோயிலுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறதுல இந்துக்கள் தான் பெரும்பாலும் புழக்கத்துல வச்சிருக்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 7,000-8,000 கோடிக்கு மதிப்பிலான கோயில் நிலங்களை அபகரித்து வைத்திருந்தவர்களை பிடிச்சு மிரட்டி வழக்கு போட்டு அந்த நிலத்தையெல்லாம் திருப்பி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு கோயில் எல்லாமே செழிப்பா இருக்கு அப்படின்னா கடந்த 4-5 ஆண்டுகள்ல அந்த திருடப்பட்ட கோயில் நிலங்கள் எல்லாம் கொண்டு வந்ததுதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு என்ன பண்றாங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க? கடந்த 10 வருஷமா ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்ப சமீபத்துல திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோயில் எல்லாத்தையும் நீங்க தனியார்ட்ட கொடுங்க. தனியார்னா அவங்க வேற யாரையும் சொல்ல வரல, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களை தான் சொல்ல வர்றாங்க. கோயில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில இருந்து, அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில இருந்து மக்கள்கிட்ட கொடுங்க, மக்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஏன்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் காரண்ட கொடுப்பாங்க. ஆர்எஸ்எஸ் காரண்ட கொடுத்தா இன்னைக்கு ராமர் கோயில என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுதான் நடக்கும். ராமர் கோயிலும் அறநிலைத்துறையை போல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலையோ இல்ல உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலையோ நேரடியாக அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள போகணும். இதுல ஆர்எஸ்எஸ் காரன், விஹெச்பி காரன் இவெல்லாம் ட்ரஸ்ட்ல வரக்கூடாது. ஐஏஎஸ் அதிகாரியின் தலைமையில ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இது இருந்தால் மட்டும்தான் கோயில் சொத்துக்கள் பத்திரமாக இருக்கும், அது மக்களுக்கானதாக இருக்கும். இல்லை என்றால் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரன் ஆட்டையை போட்டு போயிடுவான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ராமர் கோயில் விவகாரம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த யோகி ஆதித்யநாத் அரசு இந்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை சப்மிட் பண்ணும்போது யார் குற்றவாளி அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு.